சொல்லுவாங்க பாலிடிக்ஸ் இஸ் நாட் அ ரெட் கார்பெட். ஈவன் என்னோட சீனியர்ஸு, என்னோட மென்டர்ஸு, அவங்க பாலிடிக்ஸ்ல சொல்லும்போது இட் இஸ் நாட் அ ரெட் கார்பெட். நானும் என்னோட கொலீக்ஸு, என் கூட வொர்க் பண்ற பர்ட்டிகுலர்லி விமன் இவங்க கிட்டலாம் சொல்றது அதான். இட் இஸ் நாட் அ ரெட் கார்பெட். எந்த ஸ்டேஜ் போனாலும் பாலிடிக்ஸ் இஸ் நாட் அ ரெட் கார்பெட். அதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள் இட் இஸ் தேர். அதை ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கான திறமைகளை, அந்த ஸ்கில் செட்டை வளர்த்துக்கோங்க. ஓகே, அது மட்டும்தான் தீர்வு. தட் இஸ் அ பெர்மனன்ட் சொல்யூஷன். அது இருந்தால் மட்டும்தான் இந்த கரியரில் உங்களால் போக முடியும். இல்லைன்னு சொன்னால் கேரக்டர் அசோசினேட் பண்ணுவாங்க. அப்புறம் இல்லைன்னு சொன்னால் உங்களை வந்து எதிர்ப்பாங்க. அப்புறம் பெண்களுக்கு எப்போவுமே ஒரு ஒரு பாலிடிக்ஸோ இல்லை ஈவன் நீங்கள் சொல்கிற மாதிரி மீடியா உங்களுக்கு தெரியும். நிறைய அதிகமாக ஆண்களோட தான் நம்ம பழக வேண்டியிருக்கும். அப்போ என்ன ஆகும், அந்த டீம் ஒர்க்கு, பாண்டிங் இதெல்லாம் வந்து ஆண்களுக்குள்ளனா டக்கு டக்கு டக்குன்னு அது நடந்துடும். ரொம்ப இயல்பாக நடக்கும். இதுவே ஒரு ஆணும் பெண்ணும் அந்த டீம் ஒர்க்கு, அந்த பாண்டிங் அப்படின்னு எல்லாம் போகும்போது என்ன ஆகுன்னா, அது வேறு விதமாக பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதால நம்மளுக்கு ஒரு ஹெசிடேஷன் இருக்கும், ஒரு லிமிட்டேஷன் இருக்கும். நம்ம அந்த ஒரு லைனையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும். இல்லைன்னு சொன்னால் ரொம்ப ஈஸியாக நம்ம கீழே விழுந்துருவோம் இல்லையா? அப்போது அதையும் டீல் பண்ணிட்டு அட் த சேம் டைம் ஒரு டீம் ஸ்பிரிட்டு, அந்த பாண்டிங், சேர்ந்து ஒர்க் பண்ணுறது, இதெல்லாம் வரும்போது நம்மளுக்கு நிறைய இடத்துல சிக்கல் வரும். பிகாஸ் நம்ம ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு மேலே அவங்களால ட்ராவல் பண்ண முடியாது. எல்லாத்தோட சேர்ந்து ஹோட்டல் போக முடியாது.